வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 6ஓட டேர்ம் 1ல் மேத்தமேட்டிக்ஸில் இருக்கிற சாப்டர் 1ல் உள்ள ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.1 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபில் இன் த பிளாங்க்ஸில் பாருங்கள், த ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர் என்ன அப்படின்னா exercise 1.1. இப்போ the smallest 7 digit number அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர் என்ன? ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன? 0 அப்படி தானே. ஸோ ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் என்ன? 10. ஸோ 10 போட்டுட்டு அதுக்கப்புறமா எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் போடணும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு 10 போட்டுட்டேன் பார்த்துக்கோங்க. தென் 7 டிஜிட் கேட்டிருக்காங்க. அப்போ நான் இந்த 1லேருந்து கவுண்ட் பண்ணுவேன். 1லேருந்து கவுண்ட் பண்ணுவேன். 1 2 3 4 5 6 அண்ட் 7. ஸோ இப்போ இந்த பிளேஸ் வேல்யூஸ் போடுங்க. 0 10s 100s 1000s 10,000s lakh அண்ட் 10 lakh. ஸோ இப்போ கமாஸ் போட்டுக்கலாம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 10 lakh. ஓகே, தென் செகண்ட் சம் பாருங்கள், த லார்ஜஸ்ட் 8 டிஜிட் நம்பர். ஸோ லார்ஜஸ்ட் நம்பர்னு பார்த்தோம் அப்படின்னா 9. ஸோ 9 போட்டுட்டு எத்தனை டிஜிட்டோ அத்தனை போட போகிறோம். இப்போ நம்மளுக்கு எத்தனை டிஜிட் கேட்டிருக்காங்க? 8 டிஜிட் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 8 டிஜிட்ஸ் போடணும். 1 2 3 4 5 6 7 8. ஸோ இப்போ போடும்போது 0s 10s 100s 1000 10,000 lakh 10 lakh crore. ஸோ கமாஸ் போட்டுக்கலாம். போட்டோம்னா ஆன்சர் இப்படி தான் நீங்கள் எழுதணும். இதை நம்பர் நேம்ஸாக எழுதும்போது ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ அதனால் நான் நம்பராக எழுதியிருக்கேன். ஓகே, தென் தேர்ட் ஒன், the place value of 5 in a given number is அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 7005380. ஸோ இதில் 5ஓட பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிளேசஸ் போட்டுடலாமா? 1s 10s 100s 1000 10,000 lakh அண்ட் 10 lakh. ஸோ 5ஓட வேல்யூ என்ன? 5000. ஸோ 1000 பிளேஸ். ஓகே, பிளேஸ் வேல்யூன்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 5000 அப்படின்னு எழுதுவோம். தென் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் த நம்பர்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பர் என்ன? 7670905. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ போடணும். 0s 10s 100s 1000 10,000 lakh அண்ட் 10 lakh. ஸோ இப்போ நம்ம போடும்போது 7 × 10 lakh ப்ளஸ் 6 × 1 lakh ப்ளஸ் 7 × 10,000 ப்ளஸ் இங்கே 0 இருக்குது. ஸ்டில் நம்ம 0 போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு பிளேஸ் வேல்யூஸ் மாறாமல் இருக்கும். தென் 9 × 100 ப்ளஸ் 0 × 10 ப்ளஸ் 5 × 1. இதுதான் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். ஸோ இப்போ நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? 7 × 10 lakh ப்ளஸ் 6 × 1 lakh ப்ளஸ் 7 × 10,000 ப்ளஸ் 0 ப்ளஸ் 9 × 100 ப்ளஸ் 0 ப்ளஸ் 5 × 1. இப்படியும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக 7 10 lakhா, இப்போ 70 lakh ப்ளஸ் 6 × 1 lakhா, அப்போ 6 lakh ப்ளஸ் 7 × 10,000, ஸோ 70,000 ப்ளஸ் 0 ப்ளஸ் 9 × 100 900 ப்ளஸ் 0 ப்ளஸ் 5 × 1 5.
இப்படியும் எழுதலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு மெத்தடில் நீங்கள் எழுதிக்கணும். ஓகே. தென் செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா say true or false. So successor of a one digit number is always a one digit number. ரைட். சக்ஸஸர் அப்படின்னா கிவன் நம்பரோட ஒரு ஒன்னை ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் சக்ஸஸர். ஸோ இப்போது ஒன் டிஜிட் நம்பர்னு எடுத்துக்கலாம். ஸோ நான் 4 எடுத்துருக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ ஒன் டிஜிட் நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா வர்ற நம்பரும் ஒன் டிஜிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு தோன்ற நம்பர் எல்லாமே போட்டு பார்க்கலாம். பட் ஸ்டில் 9க்கு ஆட் பண்ணும்போது அது 2 டிஜிட் நம்பராக நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்கும். ஸோ இது வந்து ஃபால்ஸ். ஆன்சர் ஃபால்ஸ். சரியா? ஸோ செகண்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா predecessor of a 3 digit number is always a 3 or 4 digit number. ஸோ இப்போ predecessorனா -1 தான் predecessor. ஸோ இப்போ நான் ஒரு 3 டிஜிட் நம்பர் எடுத்துக்கிறேன். 3 டிஜிட் நம்பர்னா 100 எடுத்துக்கலாம். 100 - 1 எனக்கு என்ன? 99. சரி, இப்போ ஒரு 584 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதோட நம்பர் என்ன? 583. ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பரும் எப்படி இருக்குது? ஒன்று 2 டிஜிட் நம்பராக இருக்குது, இல்லை 3 டிஜிட் நம்பராக இருக்குது. பட் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது என்ன? 3 or 4 டிஜிட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுவுமே ஃபால்ஸ். சரியா? தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன் த நம்பர் இஸ் ரிட்டன் ஆஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கொடுத்துருக்குற நம்பரை நம்ம எழுதிக்கலாம். 6799903 ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் சிஸ்டம் படி கமா போட்டு அவங்க கொடுத்துருக்குற கமாஸை போட்டுக்கலாம். ஸோ இப்போது நம்ம இந்தியன் சிஸ்டம் ட்ரை பண்ணலாம். 1s, 10s, 100s, 1000, 10,000, lakh, 10 lakh, crore. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்குற நம்பரை பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக போட்டிருக்கோம். அண்ட் நம்மளுக்கு வந்திருக்கிற நம்பர் சிஸ்டமும் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ ட்ரூ. சரியா? தென் ஃபோர்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்குற நம்பரை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்குற நம்பர் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு எழுதுனதுக்கப்புறமா இதை எப்படி எழுதுவோம்? 1s, 10s, 100, 1000, 10,000. ஸோ 8 into 10,000 plus 8 into 1000 plus 8 into 100 plus 8 into 10 plus 8 into 1. இப்போ இதை எழுதும்போது எப்படி எழுதுவோம்? 8 into 10,000 plus 8 into 1000 plus 8 into 100 plus 8 into 10 plus 8 into 1. அப்படி இல்லைன்னா எப்படி எழுதுவோம்? 80,000 plus 8,000 plus 800 plus 80 plus 8. சரியா? ஸோ இப்போ கொடுத்துருக்குற நம்பரையும் அதையும் செக் பண்ண போகிறோம். இந்த ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 into 10,000 கரெக்டாக இருக்குது. பட் 8 into 1000 அங்கே இல்லை. மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குது. 8 into 100, 8 into 10, 8 into 1 இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் 8 into 1000 மட்டும் இல்லை. அப்போ கொடுத்துருக்குற ஆன்சர் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.